வணக்கம் நேயர்களே, இது தந்தையின் டாப் நியூஸ் வழங்குவதற்காக நான் பார்த்திபன் சின்னசாமி. தொடர்ந்து இன்றைய நாளின் டாப் செய்திகளை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்தது. காலையில் 560 ரூபாய் குறைந்த நிலையில் மாலையில் அதே அளவு அதிகரித்துள்ளது. சிவகங்கை அருகே இருதய ஆண்டவர் திருத்தலத்தில் நடைபெறும் பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திடீரென ஆய்வு செய்தார். ராமநாதபுரத்தில் கள ஆய்வு பணிக்காக மதுரையில் இருந்து சாலை மார்க்கமாக சென்ற நிலையில் திடீரென ஆய்வு மேற்கொண்டார். குலசை தசரா திருவிழாவை ஒட்டி லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். நள்ளிரவு 12 மணிக்கு சூரசம்ஹாரம் நடைபெற உள்ளது. உலக புகழ்பெற்ற மைசூரு தசரா விழா கோலாகலமாக நடைபெற்றது. 750 கிலோ தங்க அம்பாரியில் சாமுண்டீஸ்வரி அம்மன் வீற்றிருக்க யானை சுமந்து உலா வரும் நிகழ்வை பல்லாயிரக்கணக்கானோர் கண்டுகளித்தனர். தசரா பண்டிகையை ஒட்டி டெல்லியில் ராவணனை வதம் செய்யும் நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது. ராம்லீலாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பங்கேற்று அம்பு எய்தினார். பீகார் மாநிலம் பாட்னாவில் தசரா விழா கோலாகலமாக நடைபெற்றது. ராவணனின் பிரம்மாண்ட உருவ பொம்மை தீயிட்டு எரிக்கப்பட்டதை நூற்றுக்கணக்கான மக்கள் ஆரவாரத்துடன் கண்டு ரசித்தனர். விஜயதசமியை ஒட்டி பல்வேறு மாநிலங்களில் ராவணவதம் நிகழ்வு வெகு விமர்சையாக நடைபெற்றது. டெல்லியில் நடைபெற இருந்த ராவணவதம் நிகழ்வில் கலந்து கொள்ள இருந்த பிரதமர் நரேந்திர மோடி அங்கு செல்வதை திடீரென ரத்து செய்தார். கனமழை காரணமாக அவர் செல்லாத நிலையில் அவரை காண குவிந்த மக்கள் ஏமாற்றம் அடைந்தனர். கரூர் பிரச்சாரத்தில் தாவேக தலைவர் விஜயை நோக்கி செருப்பு வீசப்பட்டதன் பிரத்யேக வீடியோ தந்தை டிவிக்கு கிடைத்துள்ளது. விஜய் மீது செருப்பு, தண்ணீர் பாட்டில், தேங்காய் வீசப்படுவதும் கூட்டத்தை கலைத்து மயங்கியவர்களை மீட்கும் பரபரப்பு காட்சிகளும் வெளியாகி உள்ளன.
கரூரில் தாவேக பிரச்சார கூட்டத்தில் மயக்கமடைந்தவருக்கு நெஞ்சில் கை வைத்து அழுத்தி முதலுதவி கொடுத்த பரபரப்பு காட்சி வெளியாகியுள்ளது. கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தை நேரில் சந்திக்க தாவேக தலைவர் விஜய் திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. உயிரிழந்தவர்கள், காயம் அடைந்தவர்கள் விவரங்களை தாவேகவினர் சேகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தராகண்டில் நடக்கும் தேசிய கூடைப்பந்து போட்டியில் பங்கேற்க டெல்லி சென்றதாக தாவேக நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா விளக்கமளித்துள்ளார். அரசியல் ரீதியாக யாரையும் சந்திக்கும் திட்டம் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கரூரில் விஜய் பிரச்சாரத்தின் போது அரசு உரிய பாதுகாப்பு வழங்கி இருந்தால் உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் கரூரில் தவறு செய்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். கரூர் விவகாரத்தில் தற்போது அரசியல் பேச விரும்பவில்லை என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். விஜய் பாவம் என்றும் அவர் கூறினார். கரூர் ஒரு மிகப்பெரிய துயர சம்பவம். நாமெல்லாம் இன்னும் அதிலிருந்து மீண்டு வராமல் இருந்து கொண்டிருக்கிறோம். இதில் நான் அரசியல் எதுவுமே கருத்து சொல்ல விரும்பலை. நாம் அனைவரும் பாதிக்கப்பட்ட மக்கள். அன்னைக்கு நானும் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் விஜய் மீது வழக்கு பதிவு செய்ய காவல்துறை தயங்குவது ஏன் என விசிக தலைவர் தொல் திருமாவளவன் கேள்வி எழுப்பியுள்ளார். விஜய்க்கும் திமுகவிற்கும் ரகசிய தொடர்பு உள்ளதா என சந்தேகம் எழுகிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். விஜய் மீது வழக்கு தொடுக்க முடியாது என்றால் குஷி ஆனந்த் மீது போடப்பட்ட வழக்கை திரும்ப பெற வேண்டும். அவர் மீது மட்டும் ஏன் வழக்கு போடணும்? அவரோட மற்ற 4 பேர் மீது மட்டும், மாவட்ட செயலாளர் மீது மட்டும் ஏன் வழக்கு போடணும்? அவங்கள மட்டும் ஏன் தேடி பிடிச்சி போய் பதுங்கி இருந்த இடத்துல கைது பண்ணணும்? ஆனால் விஜய்க்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. அப்படின்னா திமுகவுக்கும் விஜய்க்கும் அண்டர் கிரவுண்டு டீலிங் இருக்குன்னு சொல்லலாமா? அவங்க பிஜேபிக்கும் திமுகவுக்கும் அண்டர் கிரவுண்டு டீலிங் இருக்குன்னு சொல்கிறாங்க. பாஜகவை கொள்கை எதிரி என சொல்லும் விஜய் எப்படி பாஜக பிடியில் இருப்பார் என நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். கரூர் சம்பவம் குறித்து தனிநபர் ஆணையம் விசாரணை நடத்தி வரும் சூழலில் அரசு அதிகாரிகள், எம்எல்ஏ உள்ளிட்டோர் விளக்கம் அளிப்பது தவறு என்றும் அவர் கூறியுள்ளார். இப்படி கொடூரமான செயல்கள் நிறைய. யார் கரண்ட் ஆஃப் பண்ணது? யார் செருப்பு தூக்கி வீசினாங்க? காவல்துறை என்ன செஞ்சிட்டு இருந்தது? ஏன் இவர்கள் கேட்ட இடத்துல பெர்மிஷன் கொடுக்கல? கரூர் சம்பவத்திற்கு முதல்வர் எப்படி காரணமாக முடியும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். விஜயன் குற்றச்சாட்டு குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது அவர் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். கரூர் சம்பவத்தில் தாவேக தலைவர் விஜய் தனது இதயத்தில் இருந்து வலியை வெளிப்படுத்தவில்லை என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். முதலமைச்சரை குறிப்பிட்டு விஜய் பேசுவது திரைப்பட வசனம் போன்று உள்ளதாகவும் விமர்சித்துள்ளார். நீங்க ஏதாவது பழி வாங்கணும்னு நினைச்சா நீங்க என்னன்னா இது எப்படி திரைப்பட கதாநாயக வசனமா இருக்குது அப்படின்னா, அங்கே கதாநாயகி குடும்பத்தை எல்லாம் கட்டி வச்சுக்கிட்டு என்னை பிடிச்சி வச்சுட்டு கேட்கும்போது தொடர்தான் இருந்தால் என்னையை தொடு, அவங்களெல்லாம் விடு அப்படின்னு வசனம் பேசும்ல, அப்படி இருக்கு பார்க்கும்போது. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் குறித்து வேலுச்சாமிபுரம் அருகே உள்ள தனியார் மருத்துவமனை நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது. 5 மருத்துவர்கள் 10 செவிலியர்கள் குழு உடனடியாக சிகிச்சை அளித்ததாகவும் அவசர சிகிச்சை பிரிவு நிரம்பியதால் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
கரூர் விவகாரம் தொடர்பான வழக்குகள் வெள்ளிக்கிழமை மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் விசாரணைக்கு வருகிறது. 2 முன்ஜாமீன் மனுக்கள் மற்றும் 7 பொதுநல வழக்குகள் விசாரணைக்கு வரவுள்ளது. பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கான தேதியை தேர்தல் ஆணையம் வெள்ளிக்கிழமை அறிவிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கான பார்வையாளர்கள் கூட்டம் நடைபெற இருப்பதாகவும் கூறப்படுகிறது. சட்டமன்ற கூட்டத்தொடர் வரும் 14ஆம் தேதி கூடுவதை முன்னிட்டு காவல்துறையினருக்கு பல்வேறு அறிவுறுத்தல்களை சென்னை காவல் ஆணையர் அருண் வெளியிட்டுள்ளார். காவல்துறையினர் மீதான விமர்சனங்களை தவிர்க்கும் வகையில் விழிப்புடன் செயல்பட வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். மாதந்தோறும் மின்கட்டணம் வசூலிக்கும் முறை தொடங்குவதற்கான பணிகளை மத்திய அரசுடன் இணைந்து முன்னெடுத்து வருகிறோம் என மின்வாரிய தலைவர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் விரைவில் ப்ரீபெய்ட் மீட்டர் பொருத்தப்பட உள்ளதாக சோஷியல் மீடியாவில் வரும் வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். கிளாம்பாக்கம் ரயில் நிலையம் ஜனவரியில் பயன்பாட்டிற்கு வரும் என்று தெற்கு ரயில்வே கூடுதல் பொது மேலாளர் மகேஷ் தெரிவித்துள்ளார். நடைமேடை மேற்கூரை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலையில் காவலர்களால் கடத்தப்பட்டு இளம்பெண் பாலியல் வன்கொடுமைக்குள்ளான சம்பவம். கைதாகி சஸ்பெண்ட் செய்யப்பட்ட காவலர்கள் இருவரையும் நிரந்தர பணி நீக்கம் செய்து டிஜிபி உத்தரவிட்டுள்ளார். வருங்கால மனைவியும் நடிகையுமான சாய் தன்ஷிகாவுடன் தனது அலுவலகத்தில் நடிகர் விஷால் ஆயுத பூஜையை கொண்டாடினார். இந்திய சினிமாவை பிரபலப்படுத்தும் வகையில் அதன் லோகோவை தனது கார் மற்றும் ரேசிங் உடையில் நடிகர் அஜித்குமார் பொறித்துள்ளார். இந்த புகைப்படம் மற்றும் வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் பரவி பாராட்டுகளை பெற்று வருகிறது. இந்தியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் வெஸ்ட் இண்டீஸ் அணி 162 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் இந்திய அணி 2 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 121 ரன்கள் எடுத்துள்ளது. டெல்லியில் நடந்த காந்தி ஜெயந்தி விழாவில் கலந்து கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி தியான நிகழ்வில் கலந்து கொண்டு குழந்தைகளுடன் இணைந்து கீர்த்தனைகளை பாடினார். சமூக அடக்குமுறையில் தமிழ்நாடு மோசமான நிலையில் உள்ளதாக ஆளுநர் RN ரவி குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தைப் போல வேறு எங்கும் அடக்குமுறை நடக்கவில்லை என்று தெரிவித்த ஆளுநர், அண்டை மாநிலமான கேரளாவிலும் இதே பிரச்சனை உள்ளது, ஆனால் அங்கிருந்து ஒரு தகவலும் வெளிவருவதில்லை என்று தெரிவித்தார். கட்டாய கல்வி சட்டத்தின் அடிப்படையில் மாணவர் சேர்க்கைக்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மத்திய அரசு நிதி ஒதுக்கிய நிலையில் வரும் 6ஆம் தேதியில் இருந்து விண்ணப்பிக்கலாம் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பிரம்மோற்சவ உற்சவத்தின் கடைசி நாளை ஒட்டி கொடியிறக்க நிகழ்வு விமர்சையாக நடைபெற்றது. மைசூரு தசரா திருவிழாவின் ஒரு அங்கமாக நடைபெற்ற ட்ரோன் ஷோ பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. திருச்சி மாவட்டம் முசிறி அருகே பெண்களை சாட்டையால் அடித்து பேய் விரட்டும் வினோத வழிபாடு நடைபெற்றது. வெள்ளாளப்பட்டி கிராமத்தில் உள்ள அச்சப்பன் கோவிலில் ஆண்டுதோறும் விஜயதசமி நாளில் இந்த வினோத வழிபாடு நடத்தப்பட்டு வருகிறது. காட்டுக்கோவில் திடலில் பெண்களை வரிசையாக அமர வைத்து அவர்களின் கைகளில் கோவில் பூசாரி சாட்டையால் அடித்தார். இதனால்
பில்லி, சூனியம், பேய் பிடித்தல் ஆகியவற்றிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்றும் குழந்தை பாக்கியம் மற்றும் திருமண தடை நீங்கும் என்றும் அவர்கள் நம்புகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் கொள்ளிடம் ஆற்றில் 6 அடி நீளமுள்ள முதலையால் மக்கள் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். ஆற்றங்கரையோரம் மேயும் கால்நடைகளை முதலை இழுத்துச் சென்றதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். நத்தம் அருகே சாலையோர கடைகள் மீது மோதிய காரால் 4 பேர் பலத்த காயமடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் தேசிய நெடுஞ்சாலையில் நத்தத்தில் இருந்து திண்டுக்கல் நோக்கி சென்ற கார் சாலையோர கடைகள் மற்றும் வாகனங்கள் மீது மோதியது. விஜயதசமி பண்டிகையை ஒட்டி அமைக்கப்பட்ட சாலையோர கடைகள் மீது கார் மோதியதில் 4 வியாபாரிகள் பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கார் ஓட்டுநர் தப்பி ஓடிய நிலையில் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சற்று நேரம் பரபரப்பு நிலவியது. உளுந்தூர்பேட்டை அருகே கூந்தலூர் கிராமத்தைச் சேர்ந்த முதியவர் தம்பு ராமதாஸ் என்பவர் விபத்தில் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் இறந்துவிட்டதாக கருதி பல இடங்களில் டிஜிட்டல் பேனர்கள் மற்றும் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டன. இதனிடையே தம்பு ராமதாஸ் சிகிச்சை முடிந்து வீட்டிற்கு அழைத்து வரப்பட்டதால் அங்கு வந்த உறவினர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். வீட்டிற்கு வந்த பிறகும் அவர் உயிருக்கு போராடிய நிலையில் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். விஜயதசமியை முன்னிட்டு அரசு பள்ளிகளில் தங்களது குழந்தைகளை சேர்க்க பெற்றோர்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். சென்னை எழும்பூரில் உள்ள அரசு மாநில மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் குழந்தைகளை சேர்க்க வந்த பெற்றோர்கள் அரசு பள்ளிகளின் தரம் தனியார் பள்ளிகளை விட நன்றாகவே உள்ளது என்று தெரிவித்துள்ளனர். என்ன ரீசனுக்காக நாங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பர்டிகுலராக கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கிற இது வந்து டெவலப்பிங்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சார், அப்புறம் வந்து நீட்னஸ், இது 3 விஷயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ளஸ் வந்து என்வரான்மெண்டல், சுற்றுச்சூழல்ன்றது குழந்தைங்க வளர்கிறதுக்கு உண்டான எல்லா முயற்சிகளையுமே வந்து டெவலப்பிங்கில் கொண்டு வந்து சேர்க்கும். அதனால் இந்த ஸ்கூலில் இருக்கிற என்வரான்மெண்டலும் சரி, இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கிற என்வரான்மெண்டலும் சரி, டெவலப்பிங்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் முந்தைய காலகட்டங்களை விட இப்போ இருக்கிற காலகட்டங்களில் ரொம்பவே வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. நம்ம வந்து கவர்மெண்ட் வேலைகளை தான் நம்ம சூஸ் பண்ணி ஓடுறோம். ஆனால் நம்ம கவர்மெண்ட்டோட இப்போ ஸ்கூல்ஸை வந்து சூஸ் பண்ணி நம்ம ஓடுறது கிடையாது. பிள்ளைங்களை சேர்க்கறதுல பெற்றோர்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க. அரசு பள்ளி என்பது இப்போ வந்து ரொம்ப மாற்றத்தை கொண்டு வந்ததுனால மிகுந்த ஆர்வத்தோடு வந்து பிள்ளைங்களை சேர்த்துருக்காங்க. மழலையர் பள்ளிக்கு நிறைய பிள்ளைங்க வந்து சேர்ந்துருக்காங்க. 8 பேர்கிட்ட மழலையர் பள்ளிக்கு வந்து சேர்ந்துருக்காங்க. மேல்நிலைப் பள்ளி, உயர்நிலைப் பள்ளி கணக்கு பண்ணும்போது 6ஆம் வகுப்பில் 2 பிள்ளைங்க வந்திருக்காங்க. இப்போ வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணியிருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த சமயத்தில் இந்த மாதிரி ஒரு அட்மிஷன் நடக்கிறது, மாணவர் சேர்க்கைங்கிறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தருது. கலர்ஃபுல்லாக இருக்குது. நல்லா பசங்களும் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. என் பையனும் எல்லோரும் கலர் பார்த்தோன்னே நல்லா என்ஜாய் பண்ணான். சரி, அப்போ நல்லா படிப்பான்னு ஒரு ஐடியா இருக்குது. அதனால் வந்து சேர்த்தோம். ஒரு அட்ராக்ஷனாக இருக்குது. ஆமாம், கண்டிப்பாக. ஸ்கூல்ஸில் இருக்க மாதிரி இருக்கா? இல்லை, அதை விட இது கொஞ்சம் பெட்டராக நல்லா இருக்குது. அதனால் வந்து குழந்தைய சேர்த்துடலாம் அப்படின்ட்டு வந்து சேர்த்தோம்.
விருதுநகரில் நவராத்திரி விழாவை முன்னிட்டு சுவாமிகள் அம்பு எய்த மகர நோன்பு விழா நடைபெற்றது. இதில் தங்கக்குதிரை வாகனத்தில் சொக்கநாதர் சந்திரசேகரராக எழுந்தருளி அருள் பாலித்தார். மேலும் பக்தர்கள் புலிவேடம் அணிந்தும் சிலம்பம் சுற்றியும் குதிரை வாகனத்தை வரவேற்றனர். ஹரியானா மாநிலத்தில் உள்ள லட்வா பகுதியில் நடந்த ஒரு ஆன்மீக நிகழ்வில் முதலமைச்சர் நயாப் சிங் சைனி லவகுஷா போல் வேடமணிந்து இருந்த கலைஞர்களுக்கு ஆரத்தி எடுத்து பூஜை செய்தார். இந்த நிகழ்வில் ஏராளமான அரசியல் தலைவர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். ஆரத்தி முடிந்த பின்னர் முதலமைச்சர் அவர்களுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டார்.